வெல்கம் டு லாலிபி மேட் பேங்க மினிபி. என்னோட ஸ்டைலில் பிரியாணி பட் நாட் பிரியாணி. புரியலையா? டொமேட்டோ பிரியாணி பண்ணிடலாமா? கட்லரியில் கட் பண்ணி லிட்டரில் குக்கா மாதிரி கிக்காக ஒரு ரெசிபி பண்ணிடலாமா? குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஹாஃப் ஸ்பூனி ஜீரகம் ஆட் பண்ணி 2 சாப்ட் ஆனியன்ஸ் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம். 4 க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கலாம். 2 பெரிய டொமேட்டோ தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மின்ட் லீஃப் புதினா ஆட் பண்ணி சாட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூனி சாம்பார் பவுடர் 1 ஸ்பூனி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம். பிரியாணி பவுடர் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை, லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம். 3 கிளாஸ் ஆஃப் ஊற வைக்காத சோக் பண்ணாத ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 9 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூனி பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் அந்த ஸ்பைஸோட காட் டேஸ்ட் வராது. கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிகி பிகி பூ.